வெனஸ்டே ஈவினிங் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி பொடி தீர்ந்துருச்சு. ஸோ இட்லி பொடி அரைக்கிறதுக்காக எல்லா பொருளும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் உளுந்துக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் எள்ளு, 5 காஞ்ச மிளகா, 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, பெருங்காயம் தேவையான அளவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு, மிளகாத்தூள். காஞ்ச மிளகாவை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும். பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். எள்ளு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் மேக் பண்ணுறதுக்காக எள்ளு நம்ம ஆட் பண்ணுறோம். எல்லா பொருளையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். ஒவ்வொரு பொருளுக்குரிய சுவையும் மனமும் மாறாமல் கிடைக்கும். அப்போ தான் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா கனமான பாத்திரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி ஒன்றொன்றையும் தனியாக எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா உப்பும் பெருங்காயமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி லாங் வீடியோவாக நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படுச்சுன்னா போய் செக் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.